அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாருங்களேன். அக்டோபர் 2ஆம் தேதின்னு சொல்றது நல்லாவே கேக்குதுங்க. ஆனாலும் இன்னைக்கு சிறப்பு தினம், அதுலயும் முக்கியமா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய தினமும் கூட காந்தி ஜெயந்தி இல்லையா? இந்த காந்தி ஜெயந்தி நாள்ல வன்முறை ஒழிப்பு தினமாவும் அனுசரிக்கப்பட்டு இருக்கு இந்த காந்தி ஜெயந்தி திருநாள். சரி, இந்த நாள் எதுக்காக அப்படின்னா, மகாத்மா காந்தி அவர்களுடைய ஒரு வாழ்வியல் முறைகளை விளக்கி எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு தினமாவே இருந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்போ இந்த வன்முறையினால நமக்கு என்ன ஆகுது, என்ன மாதிரியான வன்முறைகள்லாம் நடக்குது அப்படின்னு கேக்குறீங்களா? உதாரணமா, நாடுகளுக்கு இடையிலையும் ஊர்களுக்கு இடையிலையும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையிலுமே நடக்கக்கூடிய வன்முறைகளை பேசி சரிசமமா சமாதானம் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தான் இந்த வன்முறை எதிர்ப்பு தினம் அப்படின்றது நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. காந்தி அவர்களுடைய தத்துவம் படி அன்பும் மன்னிப்பும் இதை வச்சே நம்மளால ஒரு நல்ல நிலையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இந்த காந்தி ஜெயந்தியில காந்திஜி அவர்களை பத்தி நம்ம ஸ்பெஷலா சில விஷயங்கள் பேச போறோம். என்ன தெரியுமா? காந்தி தாத்தா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? அவங்க ஒரு சுதந்திர போராளி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை தாண்டி அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலா யாருன்னா ஒரு லாயரா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதையும் தாண்டி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா? காந்தி தாத்தா ஒரு ஃபுட்பால் பிளேயரா. என்னது, காந்தி தாத்தா ஃபுட்பால் பிளேயரா அப்படின்னு கேக்குறீங்களா? சீரியஸாவே அவங்க ஒரு கால்பந்தாட்ட வீரர்னு சொல்றாங்க. இவங்களே 2 கால்பந்து கிளப்புகளையும் உருவாக்கி நடத்திட்டும் இருந்திருக்காங்க. இது புதுசாதான் இருக்குல்ல. இன்னும் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு, அதாவது நேதாஜி மாதிரியான பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட இவங்க, அதாவது காந்திஜி டயட் லிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, முதல்ல இந்த காந்தி தாத்தாவுக்கு மகாத்மா அப்படிங்கிற பேரை யாரு வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாத்மான்னு பேரு வச்சது ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இவங்களுக்கு மகாத்மா அப்படிங்கிற பேரை வச்சிருக்காங்க. காரணம், மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு ஆத்மாவா இவர் இருக்காரு அப்படின்றதுனாலயே மகாத்மாங்கிற ஒரு பேரால அழைக்கப்பட்டாங்களாம் காந்தி தாத்தா அவர்கள். அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஒரு நாள் காந்திஜியை போய் மீட் பண்ணி, நீங்க ஏன் இப்படி அரைக்குறை ட்ரெஸ்ஸோட இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு முழு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையனை பார்த்து காந்திஜி, என்கிட்ட காசு இல்லையேப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த சின்ன பையன், உங்களுக்கு காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, எங்க அம்மா ஒரு டெய்லர் தான், அவங்க நல்ல துணி தைப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் உங்களுக்கு துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். காந்திஜி உடனே, எனக்கு நீ எத்தனை துணி கொடுப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன், உங்களுக்கு எத்தனை துணி வேணும்னு சொல்லுங்க, நான் தச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். 4 5 அப்படின்னு கேட்டானா. ஆனா இந்த காந்திஜி அவர்கள், எனக்கு 40 கோடி ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பையனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். என்னுடைய குடும்பம் 400 கோடி, அதாவது என்னுடைய தங்கை, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டினி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்படி முழு ஆடைகள் இல்லாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன தெரியுமா? சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே தன்னுடைய குடும்பமா நினைச்சு வாழ்ந்திருக்காங்க காந்திஜி அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், டார்ஜிலிங்ல ஒரு தடவை ரயில் பயணம் மேற்கொண்டுட்டு இருந்தக்கூடிய சமயத்துல ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த ட்ரெயின்ல இன்ஜின் ஏதோ ஃபால்ட் ஆகி பெட்டிகள் எல்லாமே தனித்தனியா கழண்டு ஓட ஆரம்பிச்சிருது. அப்போ ட்ரெயின்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான பதட்டம், எல்லாருமே ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கடிதங்கள் பத்தி தன்னுடைய செயலாளருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்களாம், ரொம்ப ரிலாக்ஸா. அப்போ அந்த செயலாளருக்கு கை கால்லாம் நடுங்குது. ஐயா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுதா? இங்க பாருங்க, இப்போ நம்ம உயிர் பிழைப்போமானே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த காந்திஜி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது, இப்போ நம்ம உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமானே தெரியல. இப்போ ஒருவேளை உயிர் பிழைக்கலன்னு வைங்க, அப்புறம் இந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதனால இப்போவே நம்ம அதை யூஸ்ஃபுல்லா கழிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி நிதானமா லெட்டர் பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்களாம்.
ஒரு வழியா அந்த ரயில் பயணமும் சேஃபா தான் இருந்திருக்கு. இதுல இருந்து காந்திஜி அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். என்ன நேயர்களே, இன்னைக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே நேரத்துல வன்முறை ஒழிப்பு தினத்தை பத்தியும் நம்ம பேசணும் இல்லையா? இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் இருந்ததுன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நான் உங்க ஆர்ஜே